அப்படின்னும் போது அந்த சூழ்நிலை வர வர பயம் உருவாகுகிறது. எந்த மாதிரியான சூழ்நிலை அது? பயம் வரும் பொழுது அந்த சூழ்நிலை கெட்டத்தன்மை கொண்டதாக இருக்கு. ஆக அந்த பயம் வேண்டாம் என்பது அந்த மனசுல இருக்கு. அந்த பயம் வேண்டான்னு அறிவிக்கிறதும் இறைவன். அந்த சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த விருப்பம் காரணமாக இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலை கெட்ட தன்மையாக மாறுவதற்கு காரணம் யார் என்று கேட்டால் அதற்கு நாம தான். ஏன்னா அந்த வேண்டான்ற அந்த எண்ணம் உள்ள இருக்கும் பொழுது அதை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். நம்பகத்தன்மை இல்லை.